அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோவுக்கு 3 மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்கி புதிய அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. பிரச்சார கூட்டத்தின் பாதுகாப்புக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரே பொறுப்பு என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறையில் வரையறுக்கப்பட்ட இடத்தில் நிகழ்ச்சி நடத்த 10 முதல் 21 நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பரிந்துரைத்ததற்கு மாற்றாக வேறு இடத்தில் நிகழ்ச்சி நடத்த 10 முதல் 30 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 50,000ற்கு மேல் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு 30 நாட்கள் அல்லது அதற்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோடு ஷோக்களுக்கு வழித்தடம், தொடங்கும் இடம், முடிவடையும் இடம், பேசும் இடத்தை விண்ணப்பிப்பதில் குறிப்பிடுவது கட்டாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோடு ஷோ தொடங்கும் முடியும் இடத்திற்கு விஐபி வரும் புறப்படும் நேரத்தை தெளிவாக குறிப்பிடுவது கட்டாயம் எனவும், ரோடு ஷோ நடக்கும் சாலை, விஐபி பேசும் இடத்தில் கூடும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பு, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல் முற்றிலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரின் பொறுப்பு என தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு, அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை மிஞ்சினால் கூட்டத்தை ஏற்பாட்டாளர் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இதேபோன்று ரோடு ஷோக்களை 3 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.